Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி டேட் வந்து ஆகஸ்ட் 19th, டைம் வந்து 11:25 ஆகுது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து லைவ் டெமோ நான் பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது, அதனால் நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாக அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ரைசிங் வெஜ் பேட்டர்ன் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது வந்து பிரேக் அவுட் ஆனவொடனே என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் எப்போ கொடுத்தேன்னா 10:55 கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து 7,000 கிட்டே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து இது. ஸோ இந்த லைன் வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு சப்போர்ட் லைனும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வரும்னு நான் ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரிடிக்ட் பண்ணி அதே மாதிரி டச் ஆகிட்டு மேலே போச்சு. இப்போ ஒன்ஸ் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் ஆச்சுனாலும் இது வரைக்கும் வரும். இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கிடைச்ச ப்ராஃபிட் வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம செட் பண்ண ஃபஸ்ட்டு டார்கெட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்ம பழகும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து நான் பேட்டர்ன் பழகுங்க நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ என்னோடய சேனலில் வந்து நான் பேட்டர்ன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து வாங்கினது வந்து 2 லாட் தான் வாங்கியிருக்கேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 301.50. ஸோ நான் 2 லாட் வாங்குறது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 15,075 தான். நான் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி மூவ்மெண்ட் ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டார்கெட் வந்து இனிஷியல் லெவலில் வந்து கம்மியாக வைங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டும் நீங்கள் வந்து அதிகமான டார்கெட் செட் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பொசிஷன் லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியணும். ஓகே, இப்போ டைம் வந்து 11:28 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து 8,000 கிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் கிடைச்சாலும் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு டார்கெட் நம்ம செட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நம்மளால் அக்யூரேட்டாக வந்து 100% சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் தான் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ இது பிரேக் அவுட் ஆனது வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் செட் பண்ணேன். அதே மாதிரி அதை அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கண்டிப்பாக இல்லை. மேபி அது வந்து ரிவர்சல் கூட ஆகலாம் இந்த இடத்துலேயே நமக்கு. ஸோ எப்போவுமே சரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சில மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நான் வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் ஒரு எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் 3:58 ஆகுது. ஆல்ரெடி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 10,038 புக் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங்கே நான் 2 ட்ரேட் எடுத்தேன். 2யுமே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் எந்த ட்ரேடும் எடுக்கல. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீக் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்து ஃபார்ம் ஆகிற பீக் வந்து இந்த பீக்கோட இது வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்து கொடுக்கும், நம்ம வந்து சரியாக ட்ரா பண்ண கற்றுக்கிட்டோன்னா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நான் என்ட்ரி கொடுத்தேன் 10:55க்கு. அதுக்கப்புறமேட்டு 11:34க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். அதில் வந்து ஒரு 7,900 சம்திங் ப்ராஃபிட் புக் பண்ணேன். 2 லாட் தான் நான் வந்து பை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இந்த லைனும் நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு சப்போர்ட் லைன் நான் ட்ரா பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து இது வரைக்கும் வரும் நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு இதை பிரேக் ஆனதும் மறுபடியும் இது வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி கீழே இறங்கிட்டே வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் கிடைச்ச ப்ராஃபிட் வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு அடுத்து எடுத்த ட்ரேடில் நான் 2,100 சம்திங்கோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓவரால் ப்ராஃபிட் 10,038 இருக்குது. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேட்டர்ன் பற்றி நீங்கள் நல்லா வந்து ஸ்டடி பண்ணுங்கள். நான் வந்து அதுதான் சொல்கிறது, பிரேக் அவுட் டைம் அப்போ வந்து நமக்கு வந்து வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி அதிக லாட்ஸ் கூட வாங்க கிடையாது. 2 லாட் தான் வாங்கினேன். அதிலே கிட்டத்தட்ட 8,000 கிட்டே இந்த இதில் ப்ராஃபிட்டு. அப்புறம் அடுத்து எடுத்த ட்ரேடில் 2,100 நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதும். உங்களால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் புக் பண்ண முடியும்.
நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரேடு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.